என்ன அப்படின்னா சிலர்ல என்ன யோசிக்கிறீங்கன்னா, கம்பெனிக்கு ஏதோ ஆயிப்போச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும், நான் என்ன ஆக போறது தெரியலன்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு கமாண்டை போட்டுருந்தீங்க. நான் திரும்ப சொல்றேன், கம்பெனிக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்? இது மக்கள் நிறுவனம், இறைசக்தியாலும் இயற்கை இயங்குற ஒரு அருமையான நிறுவனம். இதுக்கு என்ன ஆகி போயிடும், என்ன டவுன்ஃபால் வந்தாலும் அது எப்படி மீட்டு எனக்கு தெரியும். தைரியமா இருங்க. எந்த லெவல் போனாலும் நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி அதை என்ன நினைச்சோமோ அந்த லெவல் நடத்தியே தீர்வோம். அதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். என்ன தடை வந்தாலும் அதை தாண்டி என்ன பண்றதை யோசிப்பேன் ஒழிய விட்டுட்டு போறதுக்கு என்னன்னு யோசிக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதை உங்களுக்கு பலமுறை நிரூபிச்சுக்கிறேன். இதையும் செய்து காமிப்பேன். அதுல எந்த டவுன் வந்தாலும் எப்படி மீண்டு வர்றது, அதை எப்படி மாற்றி அமைக்கிறது, யாருமே பாதிக்காத மாதிரி எப்படி சரி பண்ணி கொண்டு வர்றது, இப்படி எல்லா ஆங்கிள்லையும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம நிறுவனத்தை ஏற்கனவே எப்படி நடத்தணுமோ, எப்படி சிறப்பாக கொண்டு வரணுமோ அதை விட மென்மேல் சிறப்பாக கொண்டு வர நம்ம யோசிப்போம். நெகட்டிவா ஊர்ல 1000 பேசுறான், பேசிட்டு போட்டோம். இது வரைக்கும் நீங்க அந்த பேசுறனுடைய அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனிச்சு இப்படி பேசுறாங்களே அப்படி கேட்கும் போது தான் அதை கேட்கறதுக்கு தான் நான் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கே போனேன். மற்றபடி அரசாங்கத்துக்கு எதிராகவோ காவல்துறைக்கு எதிராகவோ எனக்கு எந்த போராட்டமும் கிடையாது, எந்த கோஷமும் கிடையாது. அவர்கள் நமக்கு எதிரியே கிடையாது. ஸோ நம்முடைய நிறுவனத்துக்கு எதிராக கருத்து சொல்றாங்களே, இதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு வேணும், நாங்கள் எங்க செய்ய தப்பு இருந்தா உங்க நடவடிக்கை எடுங்க, அப்படி எங்களுக்கு தப்பு இல்லைன்னா சொல்றவங்ககிட்ட ஆதாரம் கேளுங்க, கொடுத்தா நடவடிக்கை எடுக்கலாம், இல்லைன்னா அவங்க மேல நடவடிக்கை சொல்லி கேட்கறதா